ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. மதுரையில் வைகோ தகவல்: ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என மதுரையில் வைகோ கூறியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த 2ஆம் தேதி சமத்துவ நடைபயணத்தினை திருச்சியில் தொடங்கினார். நடைபயணத்தின் நிறைவு விழா திங்கட்கிழமை மாலையில் மதுரையில் நடக்கிறது. இந்நிலையில் ஊத்தங்குடி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கூட்டணி கட்சியில் இருக்கும் பெரும்பாலான தலைவர்கள் நடைபயணத்தில் பங்கேற்று ஆதரவை தெரிவித்தனர். போதைப் பொருள்களால் அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நான் நடைபயணம் அறிவித்த பின்னர்தான் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அது குறித்து பேசினார்கள். அதுவரை அவர்கள் அது குறித்து பேசவில்லை என தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு வருவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. கலை உலகில் இருந்து வருபவர்களுக்கும் உரிமை உண்டு. அவர்களை நான் விமர்சிக்க மாட்டேன். அரசியலுக்கு வந்து எளிதில் சாதித்து விடலாம் என மனக்கோட்டை கட்டுகிறார்கள். அது எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் என தெரிவித்துள்ளார். வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்து மு.க. ஸ்டாலின் முதல்வராக தமிழகத்தை வழிநடத்துவார் என தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு வரும் அமித்ஷா தமிழக மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். திராவிட இயக்க பூமியில் அவரது உபதேசம் ஏற்படாது. பிரதமர் மோடி தந்திரசாலி. திருக்குறள், புறநானூறு, பாரதியார் பாடல்கள் இந்தியில் எழுத வைத்து கொண்டு வாசிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் கவர நினைக்கிறார். ஆனால் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கிறார். தமிழகத்தில் திமுகவை தொடர்ந்து எறிந்து விடலாம் என நினைக்கிறார்கள். இதைவிட பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்துள்ளது. திமுகவை ஒருபோதும் இந்த பூமியிலிருந்து யாராலும் அகற்ற முடியாது. அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்து திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திமுகவுடன் கூட்டணி வைத்தோம். இது சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார்.